ஸ்ரீரங்க ரங்கநாதனின் பாதம் வந்தனம் செய்யடி, ஸ்ரீதேவி ரங்கநாயகி நாமம் சங்கதம் சொல்லடி. வணக்கம் நண்பர்களே, ஓம் நமோ நாராயணாய. இந்த பதிவில் நாம் இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம்னா, 108 திவ்ய தேசங்களில் முதன்மையான தலம், ஆழ்வார்கள் அனைவராலும் பாடல் பெற்ற தலம், கம்பராமாயணத்தை கம்பர் அரங்கேற்றிய தலம், காவிரி ஆற்றின் கரையிலே புண்ணிய நதிகளுக்கு இடையே அமைந்துள்ள தலம், பெருமாள் கோயில்களிலேயே மிகப்பெரிய தலம், பழமையான ஸ்தலம், பூலோக வைகுண்டம் என்று அழைக்கப்படும் ஸ்தலம். ஆம் நண்பர்களே, நாம் இன்று திருச்சிக்கு அருகிலுள்ள ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் கோவிலின் சிறப்புகள், ஆச்சரியங்கள், அபூர்வமான விஷயங்களை பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க நண்பர்களே, இந்த வீடியோவை முழுமையாக பாருங்கள். ஸ்ரீ ரங்கநாதனின் அருளுக்கு பாத்தியமாகுங்க. வாங்க நண்பர்களே, உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட்டில் உங்கள் கருத்துக்களை சொல்லுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனில் ஆல்கிற ஆப்ஷனில் கிளிக் பண்ணிடுங்க. வாங்க நண்பர்களே, ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் கோவிலை நோக்கி பயணமாவோம். வாங்க நண்பர்களே, ஸ்ரீ ரங்கநாதரின் கோவில் சிறப்புகளையும் வரலாறையும் சிறப்பு அம்சங்களையும் பார்ப்போம். இந்த ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் கோவிலானது திருச்சியிலிருந்து சுமார் 6 கிலோமீட்டர் தொலைவில் காவிரி ஆறும் அதன் துணையாறான கொள்ளிடமாறும் இரண்டாக பிரிந்து பின்னர் சேரும் அழகிய தீவு பகுதியில் அமர்ந்திருக்கிறது. இது நமது நாட்டிலேயே மிகப்பெரிய வளாகத்தை கொண்ட கோயில் என்ற சிறப்பு பெற்றது. சுமார் 156 ஏக்கரில் 7 சுற்று பிரகாரங்களுடன் பிரம்மாண்டமாக அமைந்திருக்கிறது இந்த ஸ்ரீ ரங்கநாதர் கோவில். இதில் பல்வேறு சிறப்புகள் உள்ளன. இதில் பரமபத வாசல் வைகுண்ட ஏகாதசி என்று திறக்கும் போது அதை பார்ப்பவர்கள் வைகுண்டத்துக்கு செல்வார்கள் என்ற நம்பிக்கை இருக்கிறது. இந்த ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் கோவில் அனைத்து ஆழ்வார்களாலும் பாடல் பெற்ற தலம். கம்பர் தமது கம்பராமாயணத்தை முதலில் இந்த ரங்கநாதர் கோவில் தான் அரங்கேற்றியிருக்கிறார். பல்வேறு சிறப்புகள் கொண்ட இந்த ஸ்ரீ ரங்கநாதர் கோவில் வரலாறை நாம் பார்ப்போம். வாருங்கள் நண்பர்களே. விபீஷ்ணன் ஒருமுறை இலங்கையில் பட்டாபிஷேகம் முடித்த பின், இலங்கை மன்னனான பின் காவிரிக்கரையில் நீராட வந்தார். வரும்போது விபீஷ்ணனின் கையில் ஒரு சிலை இருந்தது, சிறிய பெருமாள் சிலை இருந்தது. நீராடப் போகும்போது அந்த சிலையை கீழே வைக்கக்கூடாது என்ற ஐதீகத்தால் அங்கே ஒரு சிறுவன் விளையாடி கொண்டிருந்தான். அது வேறு யாரும் இல்லை, நமது நமது பிள்ளையார்தான், விநாயக பெருமான் தான் அவர் என்று தெரியாமல் அவரிடம், தம்பி இந்த சிலையை கையில் வைத்திரு, கீழே வைக்க வேண்டாம், நான் நீராடி வந்து அதை வாங்கிக் கொள்கிறேன் என்று சொல்லிவிட்டு நீராடச் சென்று விட்டார் விபீஷணர். ஆனால் அவர் நெடுநேரம் வராத காரணத்தால் நமது விநாயக பெருமான் அந்த சிலையை கீழே வைத்து விட்டு மறைந்து விட்டார். வந்து பார்த்த விபீஷணனுக்கு அதிர்ச்சி. அப்போது யார் இந்த சிலையை கீழே வைத்தது என்று யோசித்து கொண்டிருக்கும் போதே நமது ரங்கநாதர் பெருமாளானவர் விஸ்வரூபம் எடுத்தார். அந்த சிலையை விபீஷ்ணன் எவ்வளவோ தூக்கியும் தூக்க முடியவில்லை. என்ன அதிசயம்! ஆற்று மணலில் வைக்கப்பட்ட சிலை தூக்க முடியவில்லையே என்று அவன் கவலைப்பட்டு கொண்டிருக்கும் போது வானத்தில் இருந்து ஒரு அசரீரி கேட்டது. விபீஷ்ணனா, நான் இங்கேயே இருக்க விரும்புகிறேன், என்னை தூக்க முயற்சி செல்ல வேண்டாம் என்று சொல்லிவிட்டு அசரீரி மறைந்து விட்டது. விபீஷ்ணரும் அந்த ரங்கநாதரை பெருமாளை வணங்கிவிட்டு சென்று விட்டான். பல நாட்கள் அந்த சிலை அங்கேயே இருந்தது. மக்களும் வழிபட்டார்கள். ஆனால் கொஞ்ச காலத்தில் காவிரி ஆற்றில் அடிக்கடி வந்த வெள்ளப்பெருக்கால் அந்த சிலை மணலில் மூடிவிட்டது. பின்னர் அதை கண்டுபிடித்த சோழ மன்னர் ஒருவர், கிளிச்சோழர் என்ற சோழ மன்னர் அதை கண்டுபிடித்து அந்த சிலையை சுற்றிலும் பிரகாரம் எழுப்பி இந்த பிரம்மாண்டமான இந்த ரங்கநாதர் கோவிலை அமைத்திருக்கிறார். ஒவ்வொரு வருடமும்
வைகுண்ட ஏகாதசி இங்கு மிகச் சிறப்பாக கொண்டாடப்படுகிறது. பூலோக வைகுண்டம் என்ற சிறப்பும் ஸ்ரீ ரங்கநாதர் ஆலயத்திற்கு உண்டு. இங்கே வைகுண்ட ஏகாதசி அன்று அதிகாலையில் நடை பரமபத வாசல் என்ற வாசல் நடை திறக்கும் போது அதை காண்பவர்கள் வைகுண்டத்திற்கு செல்வார்கள் என்ற ஐதீகமும் உண்டு. அதனால் வைகுண்ட ஏகாதசி என்ற அதிகாலையில் பல லட்சக்கணக்கான பக்தர்கள் இங்கே கூடுவார்கள். ஒருவேளை வைகுண்ட ஏகாதசியை பரமபத வாசல் திறப்பி பார்க்க முடியாதவர்கள் அவர்களுக்கு வைகுண்டம் போவதற்கென்று இன்னொரு ஐதீகமும் இங்கே இருக்கிறது. கோவில் பரமபத வாசலுக்கு உள்ளேயே 2 பாதங்களும் ஒரு கமல சக்கரமும் அதில் 5 ஓட்டைகளும் பக்கத்தில் ஒரு ஓட்டைகளும் இருக்கிறது. ஒருவர் வந்தால் அவர் அந்த பாதங்களில் அவர் 2 பாதங்களையும் வைத்துவிட்டு தன் வலக்கையில் உள்ள 5 விரல்களையும் 5 ஓட்டைகளிலும் வைத்து அந்த பெரிய ஓட்டையில் இடது கை கட்டை விரலை வைத்து பரமபத வாசலை பார்ப்பார் என்றால் அவர் வைகுண்டத்துக்கு செல்லலாம் என்ற ஒரு ஐதீகமும் நம்பிக்கையும் இன்றும் இருக்கிறது. பக்தர்களும் அவ்வாறே நிறைய செய்து வருகிறார்கள். நாட்டிலேயே மிகப்பெரிய வளாகத்தை கொண்ட கோயில் என்பது போக இன்னும் பல்வேறு சிறப்புகள் இந்த ஸ்ரீ ரங்கநாதர் கோவிலுக்கு இருக்கிறது. ஆதிசேஷனின் அவதாரமாக கருதப்படும் ஸ்ரீ ராமானுஜர் இங்கேயே வாழ்ந்து ரங்கநாதனை பாடிய பின் இங்கேயே வந்து சமாதியானார். அவரது உடல் இன்றும் 800 வருடங்களுக்கு மேலாக இன்றும் கெடாமல் ரங்கநாதர் கோவிலில் பாதுகாக்கப்படுகிறது. இது மிகப்பெரிய அதிசயம். 800 வருடங்களை தாண்டியும் ராமானுஜரின் உடல் இன்றும் கெட்டுப்போகவில்லை. அதை பச்சை கற்பூரம் கொண்டு பராமரித்து வருகிறார்கள். அதுபோக ஆண்டாள் நாச்சியார், ஸ்ரீவில்லிபுத்தூரில் இருக்கக்கூடிய ஆண்டாள் நாச்சியார் பெருமாளின் மீது காதல் கொண்டு பெருமாளை தவிர வேறு யாரையும் மணக்க மாட்டேன், அந்த அரங்கநாதனை தவிர யாரையும் மணக்க மாட்டேன் என்று சொல்லி அரங்கநாதனுடன் ஐக்கியமான ஸ்தலம் இங்கே. அதுபோக டெல்லி சுல்தானின் மகள் அவர் அரங்கநாதனின் மேல் காதல் கொண்டு அரங்கநாதனே எனக்கு கணவனாக வர வேண்டும் என்று துதித்து பாடி இங்கேயே ஐக்கியமான ஸ்தலம். அவர் இன்றும் துலுக்க நாச்சியார் என்று ஒரு சந்நிதியில் இருக்கிறார். ஆண்டாள் ஐக்கியமான ஸ்தலம், ஆண்டாளால் பாடல் பெற்ற தலம். எல்லா ஆழ்வார்களாலும் பாடல் பெற்ற தலம் என்றால் அது ஸ்ரீ ரங்கநாதர் கோவில் மட்டுமே. அனைத்து பெருமாள் கோயிலுக்கும் மூலமானதும் முதன்மையானதும் ஸ்ரீ ரங்கநாதர் கோயில் மட்டுமே. இங்கே இருந்து ஒரு ஐதீகம் இருக்கிறது. இங்கே ஆடி மாதத்தில் வரும் விசேஷத்தன்று இங்கே இருந்து பட்டாடைகளும் பட்டு பீதாம்பரங்களையும் திருப்பதி வேங்கடாஜலபதி கோயிலுக்கு எடுத்துச் செல்கிறார்கள். அது என்ன ஐதீகம் என்றால், பல்வேறு படையெடுப்புகள் போர்கள் நடந்தபோது ஸ்ரீ ரங்கநாதனின் சிலையை பாதுகாக்க அதை திருப்பதி பெருமாள் கோவிலில் கொஞ்ச நாள் ஒளித்து வைத்திருந்தார்கள். அந்த ஐதீகம்தான் இன்றும் பட்டு பீதாம்பரங்களும் பட்டாடைகளும் திருப்பதி வேங்கடாஜலபதி ஆலயத்திற்கு எடுத்துச் செல்கிறார்கள். ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் சயன கோலத்தில் ஆதிசேஷனின் மேல் சயனம் செய்கின்ற படுத்திருக்கிற கோலத்தில் இருக்கக்கூடிய பெருமாள் கோயில்களில் மிகச் சிறப்பு வாய்ந்த கோயில் இதுவாகும். ஆன்மீக அன்பர்களே, வாழ்க்கையில் ஒரு முறையேனும் சென்று வரக்கூடிய கோயில்களில் ஒன்றுதான் ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் கோவில். இது திருச்சியிலிருந்து சுமார் 6 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்திருக்கிறது. ஆன்மீக அன்பர்கள் வாழ்க்கையில் ஒரு முறையேனும் சென்று வாருங்கள். ஸ்ரீரங்கனை தரிசித்து வாருங்கள். வைகுண்டா ஏகாதசி என்று சென்று வாருங்கள். ஸ்ரீ வைகுண்ட பிராப்தி கிடைக்கும். நன்றி நண்பர்களே. நாம் வீடியோவை இதுவரை கேட்டுட்ருக்கிற நண்பர்கள் அனைவருக்கும் அந்த ஸ்ரீரங்கம் ரங்கநாதன் அருள் புரிவானாக. ஓம் நமோ நாராயணாய. நன்றி நண்பர்களே. இதுவரை நமது வீடியோவை தொடர்ந்து பார்த்த நண்பர்களுக்கெல்லாம் மிக்க நன்றி.
நாம் அடுத்த பதிவில் மீண்டும் இது போன்ற ஒரு சிறப்பு மிக்க ஒரு பதிவோடு உங்களை எல்லாம் சந்திக்கிறேன். நன்றி நண்பர்களே. கனகுமல்